எப்படி நான் திடீர்னு சாதம் வந்துச்சு? நீங்க மந்திரம் போட்டீங்களா? உங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். சரி, உன் கையால சாதத்தை உங்க அம்மாக்கு கொடு. இந்தா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. இன்னைக்கு அண்ணாச்சி கடையில் லீவ் விட்டாரு. அரிசி வாங்க முடியல. மூசா அண்ணா தான் மந்திரத்துல சாதம் வர வளைச்சு கொடுத்தாரு. நாளைக்கு நான் என் கையால உனக்கு பொங்கி போடுறேன். இப்ப இத சாப்பிடுமா. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். 2 நாளைக்காவது வேற கடையில அரிசி வாங்கி சமைக்கிற மாதிரி காசு சேர்த்து வச்சுக்கிறேன். இப்ப இத சாப்பிடுமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிச்சுக்கோமா. சாப்பிடுமா. மூசாண்ணா, ஏன்னா இப்படி சாதம் சாம்பல் ஆயிடுச்சு? ஏமா, ஏன் இப்படி சாதம் சாம்பல் ஆயிடுச்சு? இந்த சாதம் உனக்கு பிடிக்கலையா? இல்ல மூசாண்ணா மந்திரத்தால வரவழைச்சு கொடுத்தது உனக்கு பிடிக்கலையா? எதனால இப்படி சாம்பல் ஆச்சு? சொல்லுமா, சாதம் எப்படி சாம்பலாச்சு? நீ இப்படி பண்றீனா உனக்கு இந்த சாதம் பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? சொல்லுமா. மூசாண்ணா, எனக்கு தெரிஞ்சு போச்சுனா அம்மா நான் கொடுக்கற சாப்பாடை மட்டும்தான், என் உழைப்புல என் வேர்வையில சம்பாதிக்கிற சாதத்தை மட்டும்தான் சாப்பிட விரும்புறாங்க. நீங்க மந்திரத்துல வரவழைச்சத அம்மா விரும்பல. நான் என்னமா செய்யறது? இன்னைக்கு நானா வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன். கடை லீவ் விட்டதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உன்னை பட்னி போட நான் ஆசைப்படல. இருந்தாலும் நடந்து போச்சு. நீ சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் சாப்பிடவா முடியும்? இன்னைக்கு நானும் சாப்பிட போறதில்ல. 2 பேரும் நாளைக்கு சாப்பிடுவோம். மூசாண்ணா, வாங்கண்ணா போலாம். மாய சக்தியே, மந்திர நீரே, வண்ணக் கலவே, வனபக்த காளி, நீ பலி கேட்ட தாயை இழந்து அம்மனை தாயாக நினைக்கும் அந்த தலைச்சன் பிள்ளை யார்?
அவன் இப்போது எங்க இருக்கிறான்? எனக்கு காட்டு. இவன்தான் அந்த தலைச்சம் பிள்ளையா? இது போதும், இவனை இனி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். இப்படி வழிபோக்க மாதிரி கால் போன போக்குல போய்கிட்டே இருக்கமே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எதுக்காக போறோங்கிறதும் தெரியல, இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்கிறதும் தெரியல. திரும்பி பார்த்தாலும் தப்பு, விதியன்னு நடக்க வேண்டியதான். என்ன இவன் கைய ஆட்டிக்கிட்டே வரான்? எதுக்கு ஆட்டிட்டு வரான்னு தெரியலையே. டேய் மடையா, ஏன்டா கைய ஆட்டிக்கிட்டு வர? ஏன் கேட்க மாட்டீங்க? நானும் ஆட்டுறேன். ராத்திரி முழுக்க மணியை அடிச்சு அடிச்சு இப்ப மணியே இல்லாம மணிக்கட்டு தானா ஆடுது. என்னமோ பண்ணி தொலை. என்னமோ பண்ணி தொலைனா நான் அவனை சும்மா விட்டுருவனா? முதல்ல அவனை கையாட்டாம வர சொல்லு. இல்லைன்னா திரும்பி போயிருவியா? ஆமா, மலை உச்சிக்கே போயிடுவேன். மட சாம்பிராணி மண்ணா கட்டி கொஞ்சம் ஆட்டாம வந்து தொலைடா. இவன் திரும்பி போயிட்டானா நாம மறுபடியும் அங்க போய் தோப்பு கரணம் போட்டு இவனை கூட்டிட்டு வரணும். மறுபடியும் தோப்பு கரணமா? ஆமா, நான் ஆட்டல. டேய் போக்காத்தவனுங்களா, நில்லுங்கடா. கசகசா, நான் ஏதோ என் பொல்லாத நேரத்துக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ என்ன கேன பயல்னு நினைச்சிடாத. என் சக்தியையோ கோபத்தையோ காட்ட ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட, ஜாக்கிரதை. ஓஹோ, அவ்வளவு சக்தி உள்ளவன் நீயே உன் பாட்டனார கண்டுபிடிக்க வேண்டியதானே? என்னைய பிடிச்சு தொங்குற. நான் போறேன், போ. கசகசா, நீ போயிடாத. நீ போயிட்டீன்னா விடிய விடிய மணி அடிச்சதெல்லாம் வீணா போயிருப்பா. அது என்ன ஏஜமா, உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. கசகசா என்ன நானும் நினைச்சீங்களா உங்க கோவத்தை எல்லாம் தாங்கிக்கிறதுக்கு? கசகசா சொல்லு. எங்களை வேற திரும்பி பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்ட. எதுக்காக நிக்க சொன்ன? முதல்ல அதை சொல்லு. நீங்க திரும்ப வேண்டாம், நானே வர்றேன். உனக்காக உன் எஜமான மன்னிச்சுட்டேன். ரொம்ப நன்றிப்பா, வா போலாம். நில்லு. இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? ஆமா, உங்க ஆளுகிட்ட சொல்லி பட்சணங்களை வரவழைச்சு எனக்கு படையல் கொடுக்க சொல்லு. இவ்வளவுதானே, இப்பயே செய்யறேன். நிஜமா கசகசாவுக்கு ரொம்ப பசிக்குதாமா, கொஞ்சம் மந்திரம் போட்டு படையலை வர வைங்க. என்ன ஏஜமா யோசிக்கிறீங்க? வர வச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. வர வைக்கிறேன். என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டாமா? உனக்கு என்ன வேணும் கசகசா? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, மசால் வடை, செட் தோசை, அதெல்லாம் நீயே சாப்பிடு. எனக்கு அன்னைக்கு வரவழைச்ச மாதிரியே இனிப்பு போண்டா வேணும். இனிப்பு போண்டாவா? அன்னைக்கு வந்து அதே போண்டாவா? ஆமா. சரி, வர வச்சிருவோம். எஜமா, எஜமா, கசகசாவுக்கு இனிப்பு போண்டா வேணுமாமா. அன்னைக்கு வந்த போண்டா அதையே மந்திரத்துல வர வச்சிருங்க.
ஆச்சு, எடுத்து சாப்பிடு, உட்காரு. நன்றி நன்றி. இடிப்பு போட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி கிளம்பு. எங்க கிளம்புறது? நான் ஃபுல் கட்டு கட்டிட்டேன். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன விளையாடுறியா? ஏஜமா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏஜமா. சாவடிக்கிறான்டா இந்த சண்டால. சரி ஏஜமா, கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்களே. கசகசா, நீ பொறுமையா ரெஸ்ட் எடு, அப்புறமா போலாம். ரெஸ்ட் எடுத்தா நான் தூங்கிடுவேன். நாங்க வேணா மணி ஆட்டி உன்னை தூங்க விடாம பாத்துக்கிட்டுமா? இல்ல, வெள்ளிக்கிழமை தான் அந்த மெத்தடு. இன்னைக்கு திங்கக்கிழமை. சரிப்பா, திங்கக்கிழமை தூங்காம பாத்துக்க என்ன மெத்தடு அத சொல்லு. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை அடிச்சுக்குங்க. அத நான் பாத்துக்கிட்டே தூங்காம இருக்கேன். ஏண்டா நீ தூங்காம இருக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணுமா? அதுவும் இவன் என்ன அடிப்பான், நான் அடி வாங்கணுமா? டேய் டேய், ஏண்டா என்ன இப்படி போட்டு படுத்துற? அப்படின்னா என்ன தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டா நீதான் தூக்கணும். எஜமா பாருங்க எஜமா, தலையில குண்டு தூக்கி போடுறான். டேய் வேற வழி இல்லடா மண்டு, நான் சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் பண்றீங்களா? ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. இதெல்லாம் தூக்கக்கூடிய காரியமா ஏஜமா? அட முட்டாள், வேற வழியே இல்ல, தூக்கித்தான் ஆகணும். தூக்கு. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. என்னப்பா மறுபடியும் எதை தூக்கி போட போற? நீ தூக்கிட்டு போகும்போது என்ன கீழே போட்ட மறுபடியும் மறைஞ்சிருவேன். மறுபடியும் வச்சான் பாருங்க ஏஜமா ஆப்பு. ஏப்பா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? ஓவரோ கீவரோ, கீழே போட்ட நான் மறைஞ்சிடுவேன். ஏஜமா துஷ்ட எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? மனச தளர விடாத மண்டோரா, தூக்கு. கீழே போடாம பாத்துக்கலாம். எங்க பாக்குறது? இவனை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் நான் இருந்தா தானே பாக்குறதுக்கு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தூக்கு. தூக்கு. தூக்குடா. நீ என்ன தூக்கு. யஜமா யஜமா, கைய பிடிச்சு ரெண்டு பேரும் தூக்குனதுக்கே இப்படி நிலைமை ஆயி போச்சே. நான் ஒருத்த மட்டும் இதை எப்படி தோல்ல தூக்கிட்டு நடப்பேன்னு தெரியலையே. சரி வா. யஜமா விதிப்படி நடக்கட்டு. என்ன பாடி ஸ்ட்ராங்கா இருக்கா? ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனக்கு இல்ல, உனக்கு. என்ன கிண்டலா? இப்ப பாரு. இப்போ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மண்ணுக்குள்ள இருந்துதான் நம்ம எஜமா நம்மள படைச்சாரு. ஆனா மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிருவோம் போல இருக்கே. இவன் என்ன கீழே போட்டுட்டான். நான் மறுபடியும் மரத்துக்கு போறேன். மறைஞ்சிட்டானே.
இந்த மடப்பையன் மண்டோரா மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டானே. என்ன கொடுமடா இது. எங்க எப்படிப்பட்ட பூதகுல ராஜ குடும்பத்துல பிறந்து விதியை வெல்ல முடியாம பூலோகம் வந்து எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ அம்மாவுக்கு மாய விலகணுங்கிறதுக்காக வழி தேடி வந்த இடத்துல சரவணம் பிரச்சனையை தீக்கிறதுக்காக சாத்துக்குடி வித்துக்கிட்டு ச்சே என்ன வாழ்க்கை இது. பாவம் அம்மா என்ன மாய பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களாவே மாயை தேடி போய் தான் உடம்புல அவளை விரும்பி ஏத்துக்கிட்டாங்க. இனியும் அவங்கள கஷ்டப்பட விடக்கூடாது. சீக்கிரமே அவங்கள விட்டு மாயையை விளக்க ஒரு வழி தேடியாகும். என்ன முசானா ஆ? இங்க உட்காந்துருக்க, கால் வலிக்குதா? ஒன்றும் இல்லை சரவணா, சும்மாதான். அது சரி, ஏன் இப்படி உன் முகம் வாடி இருக்குது? முகம் வாடி இருக்கா? அது தெரு தெருவா இந்த கூடைய சுமந்து வந்த களைப்பா இருக்கும். இல்ல, அதுக்கு மேல ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது. சொல்லு முசானா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை சரவணா, எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு, அதான். ஞாபகம் வந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே? எங்க அம்மாவை ஒரு நாள் பார்க்கலனாலும் நான் செத்தே போயிடுவேன். அதுவும் இவ்வளோ நாளா உங்க அம்மாவை பார்க்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. உங்களை பார்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. என்னை பார்த்து சந்தோஷப்படுற நிலையிலையோ ஆறுதல் அடையிற நிலையிலையோ இப்ப அவங்க இல்ல சரவணா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா சரவணா, அவங்கள மாயாதேவி பிடிச்சிருக்கா.